எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்க்குறீங்களா? முதல்ல நாங்கள் பிளான் பண்ணது வந்து திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணோம். திருச்செந்தூர் போயாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே வந்துடலான்னு பார்க்குறப்ப அங்கேருந்து கன்னியாகுமரி பக்கம்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே ரொம்ப நாள் கனவு எனக்கு, கன்னியாகுமரி நான் போனதே இல்லையா, சரி அப்படியே கன்னியாகுமரி போகலாமே அப்படின்னுமா. சரி ஓகே அப்படின்ட்டார் மாம்சம். அதோட கன்னியாகுமரிக்கு நேராக காரை விட்டாச்சு. போய் கன்னியாகுமரியில் ஒரு ரூமை போட்டுட்டு நைட்டு போகிறப்ப எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணி. 8 மணிக்கு போய் கன்னியாகுமரியில் ரூமை போட்டுட்டு காலையில் வந்து சூரியன் உதிக்கிறது தான் இங்கே வந்து செம்ம ஃபேமஸாக. அதாவது அந்த திருவள்ளுவர் சிலையாது, ஆமாம், அவருக்கு நேர நடுவில் வருமா அப்படின்னு சொல்லி காலையில் 5:30 மணிக்கெலாம் அடித்து எழுப்பி விட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் எந்திரிச்சு போயிட்டோம். போய் அங்கே போய் உக்காந்துருந்தா வருது 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 வருது, சூரியனை பார்க்கவே முடியல அவ்வளோ நேரம். ஆனால் கூட்டம் செம்ம கூட்டங்க அங்கே, அது ஒன்று தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் பயங்கர கூட்டம். ஆனால் நாங்கள் போன டயத்தில் அந்த இடத்துல வரலைங்க, பார்த்தீங்களா, வேறு சைடில் மாறி தான் வந்துச்சு. அந்த திருவள்ளுவர் சிலைக்கு நேரம் வரல, இந்த பக்கம் எல்லாம் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், எல்லாம் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட அப்போ 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக வந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தாச்சுன்னு கிளம்பியாச்சு.